ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. ஆர்பிஐ, கவர்மெண்ட், கார்ப்பரேட் 3 பாண்ட்ஸ் இருக்குது. அதில் யார் யார் என்னென்ன க்ரைட்டீரியாவில் அந்த பாண்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க? என்ன கேட்டிங்கன்னா கார்ப்பரேட் பாண்டே தேவையில்லை. எந்த விதமான ப்ரைவேட் பாண்ட்ஸும் தேவையில்லை. இந்த 10% தரேன், 11% தரேன். நீங்கள் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனி எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தராங்க. நான் AAA ரேட்டிங்லாம் சொல்லுவாங்க. பட் நான் 10% நான் ஒரு கம்பெனியாக ஒருத்தருக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்? அட்லீஸ்ட் 12%, 13% ப்ராஃபிட். அவ்வளோ ப்ராஃபிட் அந்த கம்பெனி நான் பண்ணால் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நான் வாங்கிட்டு போவேனே. அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டில் எனக்கு பங்கு கிடைக்கும் டைரெக்டாக. அது எதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கினேன்? ஸோ அவங்களால வந்து அந்த ஹியூஜ் ரிஸ்க். கார்ப்பரேட் பாண்ட்ஸில் டெஃபினட்டாக பெரிய ரிஸ்க் இருக்குது. ஆனால் இந்த AAA ரேட்டிங் மேலே தான் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன் தான். அது திடீர்னு மாறும். AAA ரேட்டிங் ஒரே நாளில் அதாவது சி கிரேடு, டி கிரேடு ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பாண்ட் மார்க்கெட்டில். அதனால இது ரொம்ப அது இதுவே மாறிடுமா ஏலேருந்து? ஆமாம், உடனே அப்படியே மாறிடும். ஏன்னா நாளைக்கு வந்து புதுசாக ஒரு கம்பெனி டேரக்டர் ஏதாவது கூகுள் பண்ணிட்டான், பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நாளைக்கு அந்த ரேட்டிங் மாற்றிடுவாங்க. ஸோ அந்த ரேட்டிங்கும் நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. எந்த விதத்துலையும் சேஃப்டி கிடையாது.